நம்ம வெண்டைக்காய் பஜ்ஜி கறி. ஓஹோ சூப்பர். அது எப்படி அது ஸ்பெஷலா? அது ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி மாறுதலாக இருக்கும். வெண்டைக்காய் கறிக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஓகே. நாங்கள் 5 பேர் ஓர்படி, எல்லாரும் ஒரே இடத்துல இருந்தவா. ஒருத்தர் சமைப்போம், ஒருத்தர் காபி போடுவோம், ஒருத்தர் கரிகான் இருப்போம், ஒருத்தர் பாத்திரம்லாம் வேலைக்காய் தேய்ச்சி வச்ச பாத்திரத்தெல்லாம் அலமிட்டு வருவோம். அது இன்னொருத்தர் தேய்ச்ச பாத்திரம்லாம் இருந்தா எடுத்து கவுத்து எல்லாம் பண்ணுவா. ஒருத்தர் டிஃபன் கேரியர் எல்லாம் எடுத்து வச்சு, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு குழந்தைகளுக்கு வைக்கணுமே, அதெல்லாம் எடுத்து தேய்ச்சி ரெடியா எடுத்து வச்சிருவா. டிவிஷன் ஆஃப் லேபர் தான். ஆமா, சமைக்கிறதா வெஜிடபிள் நறுக்க வேண்டாம், அவன் நறுக்க மாட்டான். அதனால இது மாதிரி அதே மாதிரி ஒன்னொன்னா ஒருத்தருக்கா ஓடிடும். நைட்டு அவ ஒருத்தர் தனித்தனியா சமைப்போம். ஓகே. அதுக்கு பெரியவா சமைச்சிருவா பெரிய ஒருபடி. சரி, மத்த 4 பேரும் ஒரு நாள் இன்னைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் நம்ம இது போட்டு சமைப்போம். ஓகே. என்ன பெரிய சம்சாரமா இருக்குன்னா நைட்டும் எல்லாம் பண்ணணும். வெறும் ரசம் சொல்லாம் போறாது. என்ன பண்ண போறேன் இன்னைக்கு? வெண்டைக்காய் பஜ்ஜி கறி. சரி, இப்ப இதுல எண்ணெய் வச்ச எண்ணெய் காயறது போட போறேன். ஓகே. கடுகு போட்டு பெருங்காயம், சூப்பர், வெங்காயம் போட போறேன். ஓகே. அப்புறம் கடலைப்பருப்பு. சூப்பர். அது வெடிக்க விட்டு வெண்டைக்காயை போட போறேன். ஓகே, வெண்டைக்காவும் போட போறேன். ரைட், சூப்பர். நல்லா இருக்குல்ல வெண்டைக்காய்? ரொம்ப நல்லா. இது ½ கிலோ வெண்டைக்காய்மா இல்லையா? 1/2 கிலோ. 1/2 கிலோ, ½ கிலோ. ஓகே. காரம் போட போறேன். கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அதுல வேற போட்டு போறோம். கொஞ்சம் இது கஸ்தூரி சில்லி தான், உரைக்காது. ஓகே. சால்ட்டா? உப்பு உப்பு. அதுக்கப்புறம் கடலை மாவு பஜ்ஜி கறிங்கிறதுனால கடலை மாவு கரைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா வச்சிருந்தேன். என்ன சொன்னேன்? இது கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கின அப்புறம் இந்த கடலை மாலை துளி அப்படியும் போட்டு கொஞ்சம் கெட்டியா கரைச்சு கொஞ்சம் நேரம் வச்சு இதுல போடு. இன்னும் கொஞ்சம் போடும். சால்ட் போடணும். சால்ட் போடு. தண்ணி விட்டு கரைச்சு தண்ணி விட்டுக்கோங்க. நான் விடுறேன், நீ கரைக்கு. போடு. பார்த்துங்க, கொஞ்சம் கொஞ்சம் போருமா. கரைச்சி ரெடியா வச்சு இது அப்புறம் கடைசியில் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்க விட்டு இதை அப்படியே சுற்றி விட்டுட்டு கலரணும். ஓகே. கடலைமா கரைச்சி வச்சிருக்கேன். இந்த பக்கம் அப்புறம் இந்த கறியாலே பரட்டிடுறேன். அப்படியே நல்லா பரட்டு. 4 பக்கம் வச்சு எல்லா கறிக்காயும் வச்சு இந்த பக்கம் எப்போ போல கலர் இந்த எடுத்துருக்கலாம். எப்படிதான் சும்மா டாஸ் தான் பண்ணோம். ரொம்ப உள்ள போனா அதுக்கப்புறம் மாவா இருக்கும். கறியும் ஒண்ணுமோ இல்லையோ, இதுல இந்த கறியை போடுறேன். இதை வேஸ்ட் பண்ணாம இதுல போட சொல்றேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப கலரி விடணும். ஓகே. தானே ரோஸ்ட் ஆயிடும். சிம்ல வச்சு போட்டே வரட்டே ஒரு தரம் கலரி விடணும். ஓகே. மீனமா பஜ்ஜி கறி முடிஞ்சிருத்தோ. சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குமா? நல்லா சூப்பர். So this is Sujata and Meenama signing off from SujanFunKitchen. So please subscribe பண்ணி பாருங்க. So it makes a lot of difference. And இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க
and friends and relatives oda share பண்ணுங்க. And very very important, stay healthy, wear a mask when you go out and have fun cooking. Bye bye. Thank you.